ஐயா இங்க கல்வித்தரம்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு, இப்பெல்லாம் கல்வித்தரம்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் வந்து பொருளை கிளப்பி விடுறது. குறைந்தபட்சம் 1 டிகிரி 2 டிகிரி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கல்வியினுடைய முக்கியத்துவத்தை தொடர்ந்து உணர்த்தது வந்து திராவிட மாடல். இன்னைக்கு எல்லார் வீட்லயும் ஒரு என்ஜினியர், எல்லார் வீட்லயும் ஒரு டாக்டர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 22 ஆண்டு காலம் போராடி நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்தவர் யார் அப்படின்னு சொன்னா தலைவர் கலைஞர். ஸ்கூல்ல இருந்து செருப்பு, பேகு, புத்தகங்கள், சீருடைகள், லேப்டாப்பு, சைக்கிள், உதவித்தொகை, சத்துணவு இன்றைக்கு காலை சிற்றுண்டி, அதெல்லாம் மீறி இன்னைக்கு புதுமை பெண் திட்டம், இன்னைக்கு அதே போல மாணவர்களுக்கான அந்த 1000 ரூபாய் வழங்கக்கூடியது, அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு சென்று போய் படிக்கிறீங்களா, உங்களுக்கு அந்த முதல் பயண செலவை இந்த அரசே ஏற்றுக்கொள்ளும். அரசு கல்லூரியில படிக்கக்கூடிய நீட் தேர்வு மூலமாக போகக்கூடிய 7.5% இடஒதுக்கீடு மூலமாக போகக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கட்டணம், விடுதி கட்டணத்தை அரசு ஏத்துக்கும். எவ்வளவோ தினம் வாட்ஸ்அப் வதந்திகள் பரவிட்டு இருக்கு, ஃபேக் நியூஸ் பரவிட்டு இருக்குது. எல்லாம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவர்கள் நினைத்ததை சாதிக்க முடியலங்கிற வைத்தறிச்சல், ஆற்றாமை எதனால வருது? இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கல்வி புரட்சி, அதன் வாயிலாக திமுகவை எதிர்க்கக்கூடிய குடும்பங்களாக இருந்தாலும் அதுல கல்வி போய் சேர்ந்திருக்குது. அதனுடைய வெளிப்பாடு. வணக்கம். தொடர்ந்து திராவிடத்துக்கு எதிராக கேள்வி எழுப்பக்கூடியவங்க எல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி, அவர் படிக்க வச்சாரு, அந்த தலைவர் எல்லாம் படிக்க வச்சாரு, திராவிடம் என்ன செய்தது? திராவிடம் தொடர்ந்து இவங்க கேட்கக்கூடிய கேள்வி திராவிடம் என்ன செய்தது, திராவிடம் என்ன செய்ததுன்னு. இன்றைக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில, அந்த அவதூறாக தொடர்ந்து குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய வகையில பேசுறவங்களுக்கு ஓங்கி அறை கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் இப்போ உள்ள தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்குது. இன்னைக்கு நீங்க வட மாநிலங்கள்ல போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வட மாநிலங்கள்ல குறிப்பா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா உத்தரப்பிரதேசம், பீகார், அதே மாதிரி குஜராத்ல அப்படிலாம் அந்த ஒரு பள்ளிக்கூடம் நடந்துட்டு இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தை ஆய்வு செய்வதற்காக அந்த சிஓ டிஓ அவங்கலாம் வராங்க. வந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க மாணவர்கள் ஆய்வு செய்வதற்கு முன்னாடி அவங்க என்ன செய்யறாங்க, வாத்தியாருங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, அவர்கள் எழுதுறதுல மண்டேன்னு எழுதுறதுல அவங்களுக்கு தப்பா இருக்குது. சாதாரணமாக எளிமையான ஆங்கிலம் அல்லது பேசிக்கான ஒரு சயின்ஸு, பேசிக்கான ஒரு மேத்தமெட்டிக்ஸு அதுவே தெரியாமல் இருக்குது. இப்போ மாணவர்களை விட தத்தியா யார் இருக்காங்க? ஆசிரியர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் நடத்தக்கூடியது, சொல்லித்தரக்கூடியது தவறாக இருந்துட்டு இருக்குது. அதன் பிறகு ஆய்வு செஞ்சாதான் தெரியுது, வாத்தியாரங்களுடைய ஸ்டாண்டர்டே அவ்வளோதான் இருக்குது, சொல்லித்தரவங்களுடைய ஸ்டாண்டர்டே அவ்வளோதான் இருந்துட்டு இருக்குது. இன்னும் குறிப்பாக பல வடமாநிலங்கள்ல இன்னைக்கு தேர்வுகள் நடைபெறும் பொழுது அங்க ஒரு கூட்டமா போய் எல்லாரும் பிட் அடிக்கிறதுக்கு, அவங்க மால் பிராக்டிஸ் பண்றதுக்கு பிட் எல்லாம் எழுதி தூக்கி போடக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருப்போம். அப்ப இந்த வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் இவங்கெல்லாம் தான் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழ்நாடு பாருங்க நீட் தேர்வா வேணாங்கிறாங்க, தமிழ்நாடு பாருங்க பொது என்ட்ரன்ஸ் எக்ஸாமா வேண்டான்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஒருவேளை அறிவு கம்மியா இருக்கும் போல, அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது போல. அவங்களோட இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் சொல்றது என்ன தெரியுமா, ஐயா இங்க கல்வித்தரம்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு, இப்பெல்லாம் கல்வித்தரம்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் வந்து பொருளை கிளப்பி விடுறது. ஆனால் ஒரு யூடியூபர் வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிறவர், அவர் மிக சமீபத்தில் மெரினா கடற்கரையில் ஒரு இந்த பானிபூரி விற்கக்கூடிய ஒரு மாணவி கிட்ட அந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. அதே யூடியூபர் தொடர்ந்து இப்போ தமிழ்நாட்டில் பயணிச்சுட்டு இருக்கும் பொழுது கூகுளில் இந்த வடை, பக்கோடா இதெல்லாம் எங்கே சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத கூகுளில் சர்ச் பண்ணி அந்த கடையை தேடி போகிறார். அங்கே தேடி போன உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய அந்த இளைஞர்கிட்டையும் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் உங்களுடைய இடத்த கூகுளில் சர்ச் பண்ணி தேடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வேணுங்கிறத அந்த அவர் தின்பண்டத்தை ஆர்டர் பண்ணுறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, அந்த இளைஞர் சொல்றாரு, யாரு அந்த கடையில் அந்த வடை சுட்டுட்டு இருந்தக்கூடிய அந்த இளைஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க கூகுளில் என்னோட ஷாப் தானே தேடி வந்தீங்க, இன்னும் என் பேரை போட்டு பாருங்க. அந்த பையனுடைய பேர் சொல்றாரு, தருண் ராய்ன்னு ஏதோ சொல்றாரு. அதை நீங்க போடுங்க. உடனே அந்த யூடியூபர் கேட்கிறாரு ஃபாரினர், ஓ அது போட்டா உங்க கடை லொகேஷன் வருமா? கடை லொகேஷன் வராது, என்னுடைய ரிசர்ச் ஆர்டிக்கல் வரும் அப்படின்னு சொன்னா இவருக்கு ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஆமா, நான் வந்து ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு, இப்போ பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு,
நாங்கள் எங்கள் கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கது எங்கள் கடை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் பகுதி நேரமா அல்லது மாலை நேரங்களில் ரிசர்ச் ஸ்காலர், அவர் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறவர், அவருடைய ஆர்டிக்கல் கூகுளில் போட்டால் அந்த அவருடைய ஆர்டிக்கல் வருது. அப்ப இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய சிறப்பாக இருக்குது. இப்ப இதுதான் திராவிடம் என்ன செஞ்சு கிழிச்சுங்கிறாங்கல்ல, திராவிடம் செய்து கிழித்தது இதைத்தான். இன்றைக்கு எல்லா இளைஞர்களும், எல்லா நிலையில இருக்கக்கூடிய இளைஞர்களும், இன்னைக்கு யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருந்தாங்களோ, யாரெல்லாம் படிக்க கூடாதுன்னு இருந்தாங்களோ, யாரெல்லாம் படிப்பதற்கான வாய்ப்பு இல்லாம இருந்துச்சோ, அவங்க எல்லாரையும் இன்றைக்கு படிக்க வைத்திருக்கிறது திராவிடம். இப்ப இதுக்கு முன்னாடி யாருமே படிக்கலையா? இதுக்கு முன்னாடில எல்லாரும் படிச்சுக்கிட்டு தானே இருந்தாங்க. ஔவையார் காலத்துல எல்லாரும் படிச்சுட்டாங்கன்னு வருவாங்க சங்கிங்க. ஔவையார் காலத்துல படிச்சாங்க, உங்க அப்பத்தாக்கள்லாம் ஏன் படிக்கல? அம்மாக்கள் ஏன் படிக்கல? தாத்தா பாட்டி ஏன் படிக்கல? இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாட்டில் எல்லோரும் படித்திருக்கிறாங்க. எல்லோரும் இன்னைக்கு குறைந்தபட்சம் 1 டிகிரி 2 டிகிரி வச்சிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா கல்வியினுடைய முக்கியத்துவத்தை தொடர்ந்து உணர்த்தது வந்து திராவிட மாடல். இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்த 2 திராவிட கட்சிகளும் மாணவர்களுக்கு, குறிப்பாக திமுக, இன்னைக்கு எல்லார் வீட்லயும் ஒரு இன்ஜினியர், எல்லார் வீட்லயும் ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா 22 ஆண்டு காலம் போராடி நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்தவர் யார் அப்படின்னு சொன்னா தலைவர் கலைஞர். இன்னைக்கு அதனுடைய வாயிலா தான் இன்றைக்கு எல்லாருக்கும் வந்து கல்விங்கிறது போய் சேர்ந்துருக்குது. இப்போ நுழைவுத் தேர்வு முறை 1984 எம்ஜிஆர் கொண்டு வராரு. கொண்டு வந்த பிறகு 24 ஆண்டுகள் போராடி, 22 ஆண்டுகள் போராடி 2006 தலைவர் கலைஞர் நுழைவுத் தேர்வு முறையை ரத்து பண்றாரு. 2007 இருந்து நீங்க இப்போ மருத்துவமா பொறியியலா உங்களுக்கு நுழைவுத் தேர்வே கிடையாது. இப்போ 2007 இருந்து 2017 தான் வந்து உங்களுக்கு மருத்துவத்துக்கு நுழைவுத் தேர்வு முறை வருது, நீட் தேர்வு வருது. அரசு நீங்க எந்த கல்வி பயிலணும்னாலும் முதல் தலைமுறை பட்டதாரிகளா உங்களுக்கு கல்வி இலவசம், நீங்க ஃபீஸ் கட்ட தேவையில்லை. அதே போல மாணவிகளா உங்களுக்கு சிறப்பு சலுகைகள். இப்படி எல்லாருக்கும் அந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து பாடுபட்டு ஸ்கூல்ல இருந்து செருப்பு, பேகு, புத்தகங்கள், சீருடைகள், லேப்டாப்பு, சைக்கிளு, உதவித்தொகை, சத்துணவு இன்றைக்கு காலை சிற்றுண்டி, அதெல்லாம் மீறி இன்னைக்கு புதுமை பெண் திட்டம், இன்னைக்கு அதே போல மாணவர்களுக்கான அந்த 1000 ரூபாய் வழங்கக்கூடியது, அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு சென்று போய் படிக்கிறீங்களா, உங்களுக்கு அந்த முதல் பயண செலவை இந்த அரசே ஏற்றுக்கொள்ளும். அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய நீட் தேர்வின் மூலமாக போகக்கூடிய 7.5% இடஒதுக்கீடு மூலமாக போகக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கட்டணம், விடுதி கட்டணத்தை அரசு ஏற்றுக்கும். இப்படி பல பல திட்டங்களை தொடர்ந்து கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த அரசு, திராவிட மாடல் அரசு, திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து இன்னைக்கு செய்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு நீங்க பானிபூரி கடையில் போனாலும் நாங்கள் வேலை செய்யக்கூடிய தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் பகுதி நேரமாக அவர்களுடைய வேலை, அவர்கள் படிச்சிருக்கிறாங்க, இப்போ பொறியியல் முடிச்சிருக்கிறாங்க. மெரினா பீச்சில் அந்த பானிபூரி விற்கக்கூடிய அந்த ஒரு மாணவி, அவங்க பார்த்தீங்கன்னா அது அவர்களுடைய சொந்த கடை, அதில் அவங்க வேலை செய்கிறாங்க. இந்த நம்ம படிச்சுட்டு பகுதி நேரமாக நம்ம பெற்றோர்களுக்கோ கடை வச்சிருக்கிறோம் அப்படின்னு அந்த வேலையைத்தான் மோடி கூட்டம் என்ன சொல்லுது, படிக்காம செய்ய சொல்லுது. படிச்சுட்டு வேலை இல்லைன்னு கேட்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட மோடி என்ன சொன்னாரு, நீங்க பக்கோடா வித்து பிழைச்சுக்கோங்க, அதுவும் ஒரு தொழில் தானே சொல்லி அவர்களை சிறுமைப்படுத்தியது யாரு? இதே மோடி அரசு, பாஜக அரசு. ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு வருடத்துக்கு 2.5 கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பை இழந்துட்டு நிக்கிறாங்க. 10 ஆண்டுகள்ல கணக்கை நினைச்சு பாருங்க. 25 இருந்து 44 வயசு வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய சதவிகிதம் 44% இந்தியாவில் அதிகரிச்சுட்டு இருக்குது. 2014 வெறும் 5% இருந்த வேலை வாய்ப்பு, அந்த சதவீதம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ இன்னைக்கு 9.4% வந்திருக்குது. ஆனா அப்படியெல்லாம் ஒரு பகுதியில் எவ்வளவோ அடக்குமுறைகள், எவ்வளவோ கல்வி போய் சேர்ந்துடக்கூடாது, புதிய கல்விக் கொள்கை, அது இதுன்னு பாஜக ஒன்றிய அரசு தொடர்ந்து அழுத்தத்தை கொடுத்தாலும் அதையெல்லாம் தாங்கி கொண்டு இங்க இருக்கக்கூடிய அரசு, ஆளக்கூடிய அரசு அந்த சுமையெல்லாம் தங்களுடைய முதுகலை ஏற்றிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கல்விக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த கல்வி எல்லோருக்கும் போய் சேர்ந்துருக்குது. சாதாரண ஏழை எளிய வீட்டு மக்கள், குப்பனும் சுப்பனும் சாதாரணமான
ரொம்ப ஏழை எளியவர்கள் தங்களுடைய ஒரே பிடிமானமாக வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, படிப்பு ஒண்ணு மட்டும்தான் தங்களுடைய விடியலுக்கான கதவுகளை திறந்து விடும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள், திராவிட மாடல் அரசு. இன்னைக்கு எவ்வளவோ இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு போறாங்க. வெளிநாடுகள்ல போய் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில இருந்து செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். அதுவும் ஒயிட் ஸ்காலர் ஜாப். உலகம் முழுக்க தமிழ் வழியில பயின்று இன்னைக்கு வெளிநாடுகள்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்கள் 115 நாடுகள்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு சொல்லுது. ஒன்றிய அரசுடைய புள்ளிவிவரம். எத்தனையோ மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோர்களை விமானத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோக்கள் போடுறாங்க. இன்னைக்கு சாதாரணமாக பேருந்து ஒரு பஸ் ஏறி போய் வெளியூருக்கு போக முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் கூட இன்னைக்கு விமானத்துல ஏறி பயணம் செய்ய வைக்கிறாங்க. அப்படின்னா அவருடைய குழந்தைகள் படிக்க வச்சிருக்கிறாங்க, அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அதனுடைய பலனை அனுபவிக்கிறாங்கன்னா இந்த நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது திராவிட இயக்கம். இப்ப இதை பார்த்துதான் வலதுசாரிகளுக்கும் சங்கிகளுக்கும் வைத்தறிச்சல். இதை பார்த்துதான் அவங்களால தாங்கிக்க முடியல. எவ்வளவோ அடக்குமுறைகள், எவ்வளவோ கொடுமைகள், இந்த கல்வி போய் சேரக்கூடாது அப்படின்னு எவ்வளவு சூழ்ச்சிகள் செஞ்சாலும் தமிழ்நாடு அந்த சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் அறுத்தறிஞ்சிட்டு தொடர்ந்து படிக்கக்கூடிய வேலையை செய்யுது. எவ்வளவு புதிய புதிய திட்டங்கள். 10வது ஃபெயில் ஆயிட்டா 3 லட்சம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் தரேன், 12வது ஃபெயில் ஆயிட்டா நான் 5 லட்சம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் தரேன். உன்னுடைய பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்களோ, ஷூ தச்சாரா, செருப்பு தச்சாரா, போய் செருப்பு தையி, தச்சரா போய் கார்பெண்டர் வேலையை அந்த வேலை செய்யி அப்படின்னு ஒன்றிய அரசு ஊக்குவிச்சாலும் அந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டங்கள்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு இன்றைக்கு நாங்க படிப்போம், அதை எவனாலையும் தடுக்க முடியாதுன்னு தொடர்ந்து பீடுநடை போட்டுட்டு இருக்குது தமிழ்நாடு. அதனால தான் இன்றைக்கு இவ்வளவு வளர்ச்சி, இவ்வளவு அறிவியல். நீங்க ஒன்றும் இல்லை, பாஜகவால் தமிழ்நாட்டில் ஏன் காலூன்ற முடியல? இன்னும் ஆம கதை சொல்லக்கூடிய கற்பனை கதாபாத்திரங்களால தமிழ்நாட்டில் ஏன் காலூன்ற முடியல? எவ்வளவோ தின தினம் வாட்ஸ்அப் வதந்திகள் பரவிட்டு இருக்கு, ஃபேக் நியூஸ் பரவிட்டு இருக்குது. எல்லாம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவர்கள் நினைத்ததை சாதிக்க முடியலங்கிற வைத்தறிச்சல், ஆற்றாமை எதனால வருது? இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கல்வி புரட்சி, அதன் வாயிலாக திமுகவை எதிர்க்கக்கூடிய குடும்பங்களாக இருந்தாலும் அதுல கல்வி போய் சேர்ந்திருக்குது. அதனுடைய வெளிப்பாடு, டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியினுடைய வெளிப்பாடு, அதை பயன்படுத்த தெரிஞ்ச இளைஞர்களுடைய அறிவு திறன், இதெல்லாம் தான் இன்னைக்கு பாஜக அடிபொலிகளை தமிழ்நாட்டில இருந்து விரட்டி அடிக்குது. அதுதான் அவர்களுக்கு வயிற்றெரிச்சலா இருக்குது. நாங்க பூக்கடையில இருந்தாலும், பரோட்டா கடையில இருந்தாலும், பானிபூரி கடையில இருந்தாலும், வடை கடையில இருந்தாலும் எங்களுடைய கல்வியை எவராலும் தடுக்க முடியாது. தடுப்பாமல் அந்த அந்த தடுப்பணையை தடுப்பவர்களை தடுக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு செஞ்சிட்டு இருக்குது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு பண்ணிட்டு இருக்கிறார், என்னன்னு கல்விதான் முக்கியம், கல்வி செல்வம் மிக முக்கியமானது, நாங்க மற்ற எல்லா பிரச்சனைகளையும் நாங்க பார்த்துக்கிறோம், நீங்க படிங்க அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய குரல், நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நீங்க படிங்கன்னு இன்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசு எல்லா பெற்றோர்களுடைய அந்த சுமைகளையும் தன்னுடைய தோள்களை சாங்கிக்கிட்டு நீங்க படிங்கங்குது. அந்த படிப்பினுடைய வெளிப்பாடு, அறிவினுடைய வெளிச்சம் இன்றைக்கு தமிழ்நாட்டை தாண்டி, இந்தியாவை தாண்டி உலக நாடுகள்லாம் வியந்து போற்றுது. தமிழ்நாட்டிற்கு வந்து பார்க்கக்கூடிய வெளிநாட்டினர் மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்துட்டு கடைசியாக தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இந்த மாநிலத்துல மட்டும் எங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்குது அப்படின்னு எழுதுறாங்க. அப்படின்னா இதுதான் திராவிடம் செய்து கிழித்தது. தந்தை பெரியார் பேசி முடிக்கக்கூடிய எல்லா கூட்டங்கள்லையும் கேள்வி பதில் செஷன் வைக்கிறது அவருடைய வழக்கம். பேசி முடிச்ச உடனே ஒரு கூட்டத்தில் ஒரு பேப்பர்ல கேள்வி எழுதி வருது. அந்த கேள்வியை பார்த்துட்டு தந்தை பெரியார் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணா கிட்ட காமிக்கிறார். அண்ணாவும் சிரிக்கிறாரு. தந்தை பெரியார் அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய கேள்வியை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்தில இருந்து எழுதி கொடுத்தவர்கள் பேரை மட்டும் எழுதி கொடுத்துருக்குறாங்க, அவங்க என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத எழுத மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு அந்த பேப்பரை வாங்கி பார்க்கும் பொழுதுதான் தெரியுது, அந்த பேப்பர்ல என் பெயர் முட்டாள் அப்படின்னு இருக்குது. தந்தை பெரியார கோபம் ஊட்டணும், தந்தை பெரியாரை எரிச்சல் அடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் பெயர் முட்டாள்னு எழுதி கொடுத்தவருடைய மூக்குடை இருக்கக்கூடிய வகையில தந்தை பெரியார் கேள்வியை எழுதாம உங்களுடைய பெயரை மட்டும் எழுதியிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சாதுரியமாகவும் நகைச்சுவையாகவும் அந்த சூழலை கையாண்டிருக்கிறார். அவர்தான் தந்தை பெரியார்.